உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன தயக்கம்? உள்ளவா. இதுக்கு முன்னாடி செக்அப் பண்ணிருக்கல? பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன கூச்சம் தயக்கம்? கம், செக்அப் பண்ணிடலாம். ப்ளீஸ் கம். பெட்ல படு. உனக்கு எத்தனை மாசம் இது? 4வது மாசம். ரெகுலர் செக்அப்லாம் எங்க பார்த்த? அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கையில இருக்கா? ரிப்போர்ட்ஸ் வீட்ல இருக்கு டாக்டர், எடுத்துட்டு வரல. அந்த ரிப்போர்ட்ஸை கொஞ்சம் நான் பார்க்கணும். அதுக்கு அவசியம் இல்லை டாக்டர். உங்க குழப்பத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். நான் கர்ப்பமா இல்லை. நான் கர்ப்பமா இருக்கிறதா போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போய் சொல்லி ஏமாத்துற விஷயமா இது? டாக்டர் ப்ளீஸ், டென்ஷன் ஆகாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை உண்டாகல. அத்தை மட்டும் இல்ல, பாக்குறவங்க எல்லாரும் இன்னும் குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்காக இல்லாத குழந்தைய இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பியா? நீ மத்தவங்களை மட்டும் ஏமாத்தல ஐஸ்வர்யா, உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. எனக்கு வேற வழி தெரியல டாக்டர். 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாததுனால அத காரணமா காட்டி எங்க அத்தை அருணுக்கு 2வது கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும்? வீணா போயிடும் டாக்டர். அருண் கூட என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கதான் நான் வேஷம் போட வேண்டியதா போச்சு. எனக்கு வேற வழி இல்ல டாக்டர். தயவு செஞ்சு அத்தை கிட்டயும் அருண் கிட்டயும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க டாக்டர். அபிராமிய பத்தியும் அருணை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்ல, குழந்தையின்மைங்கிற பிரச்சனைக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு இப்போ. இதுக்கு போய் நீ இப்படி கர்ப்பம்னு போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இத பத்தி நான் பேசுறேன் அருண் கிட்டயும் அபிராமி கிட்டயும். இது சரியா வரும்? டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் சொல்லாதீங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் நான் சொல்றத கேளுங்க டாக்டர். அருண் வேற ஒரு விஷயத்துல என் மேல கோவமா இருக்காரு. நான் கர்ப்பமா இல்ல பொய் சொல்லிருக்கேன்னு தெரிஞ்சா அருணும் அத்தையும் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என் லைஃப் இப்ப உங்ககிட்ட தான் இருக்கு டாக்டர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். என் லைஃபை காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். உன் லைஃபுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். அபிராமி கிட்டயும் அருண் கிட்டயும் நான் பேசுறேன். நீ பயப்பட வேண்டாம். ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி போய் சொல்றது ரொம்ப தப்பு. டாக்டர் நீங்க சொல்றபடி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவங்க கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சாரி, நீ உன் ஹஸ்பண்டையும் உன் மாமியாரையும் ஏமாத்துற மாதிரி என்னால என் ஃப்ரெண்ட் அபிராமியையும் அவ மகனையும் ஏமாத்த முடியாது. நான் உண்மையை தான் சொல்ல போறேன். டாக்டர் சொல்லாதீங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஐயோ நர்ஸ், கொஞ்சம் உள்ள வாங்கம்மா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் கருணை காட்டுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். எஸ் டாக்டர். வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அபிராமியையும் அவங்க சன்னையும் உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் கொஞ்சம் கருணை காட்டுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. கொஞ்சம் கருணை காட்டுங்க டாக்டர். நீ பயப்படாத. அபிராமி கிட்டையும் அருண் கிட்டையும் நான் பேசிக்கிறேன். ஐஸ்வர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க?
நான் கர்ப்பம் இல்லைங்கிற உண்மையை அத்தை கிட்டயும் அருண் கிட்டயும் சொன்னீங்க, நான் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துருவேன். ஐஸ்வர்யா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க. இந்த பொய்யை நீ ரொம்ப நாள் காப்பாத்த முடியாது. அது எனக்கும் தெரியும் டாக்டர். நான் நேரம் பார்த்து அத்தை அருண் கிட்ட சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். எப்பவோ நீ சொல்ல போறத நான் இப்பவே சொல்லி உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். இப்பவே வேண்டாம் டாக்டர். நான் சொல்றத கேளுங்க டாக்டர், இல்லைன்னா அறுத்துக்கிட்டு செத்துருவேன். நீ முதல்ல கத்திய கீழே வை. கீழே வை ஃபர்ஸ்ட். அப்புறமா பேசுறேன்பா. வா அருண். வாப்பா. என்ன தாக்ஷாயினி, என் மருமகளை நல்லா செக்அப் பண்ணிட்டியா? பேபி எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆண்டி, உங்ககிட்ட கேட்கக்கூடாதான், இருந்தாலும் ஒரு ஆசையில் கேட்குறேன். பேபி growth எப்படி இருக்கு? ஐஸ்வர்யா, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. நீ சொல்லு தாக்ஷாயினி. ஐஸ்வர்யா வயத்துல வளர குழந்தை ஆரோக்கியமா இருக்குல்ல? டெலிவரி டேட் எப்போ? ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓ, கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கா. அதான் உன்கிட்ட செக்அப் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆண்டி, எனக்கு ஒரு ஆசை. என்ன அருண், சொல்லு. ரெகுலர் செக்கப்லாம் நாங்கள் இப்போ பார்க்குற இடத்துல பார்த்துக்குறோம். ஆனால் டெலிவரி மட்டும் நீங்கள் தான் ஆண்டி பார்க்கணும். ஆமா தாக்ஷாயினி, அருண் என்கிட்ட அதை வெளியிலேயே சொன்னான். டெலிவரி டேட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நானே வந்து பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. இன்னும் கொஞ்சம் செக்கப் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அனுப்பி வைக்கிறேன். வாப்பா. தேங்க்ஸ் டாக்டர். இது வரைக்கும் என் டாக்டர் தொழில நான் பொய்யே சொன்னது கிடையாது. இப்ப நீ கத்திய காட்டி மிரட்டி என்ன பொய் சொல்ல வச்சுட்ட. சாரி டாக்டர், எனக்கு வேற வழி தெரியல. கூடிய சீக்கிரம் நீ உண்மையை சொல்லிடு, இல்ல நான் சொல்லிடுவேன். கவலைப்படாதீங்க டாக்டர், நானே சொல்லிடுறேன். வரட்டுமா? ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.